நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு ஏற்றுக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமேன். இன்று அநேகர் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்றும், பணம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும் என்றும், சிலர் நமக்கு நல்ல துணிமணிகள் புதிதாக கிடைக்கும் என்றும், சிலர் வியாதிகளிலிருந்து விடுதலையும், கஷ்டத்திலிருந்து விடுதலையும், மன நிறைவோடு, மன அமைதியோடு, நல்ல மகிழ்ச்சியுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்ல காரியம்தான். மகிழ்ச்சி உடையவர்கள் தங்கள் வசிக்கும் இடம் மற்றும் சுற்றிலும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பார்கள். சந்தோஷத்திற்கும் சுத்தம் ஒழுக்கத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு உண்டு. மகிழ்ச்சியான மனநிலை உடையவர்கள் கோபப்பட்டு எரிந்து விழமாட்டார்கள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தை மூலம் மற்றவர்களை வருத்தப்படுத்தாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியான மனநிலை உடையவர்களாக விரும்புவார்கள். மகிழ்ச்சி உடையவர்களின் மூலம் அவர்களது முகம் எப்பொழுதும் மலர்ச்சியுடன், கள்ளம் கபடற்ற அழகிய சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். இவர்களின் பேச்சுக்கள், வார்த்தைகள் எப்பொழுதுமே அமைதியுடன், சாந்தம் கலந்த நிதானமாகவே எல்லாவற்றிலும் செயல்படுவார்கள். இவர்கள் வீட்டிலே சும்மா இருந்தாலும் அழுக்கான உடைகளையோ கந்தல் உடைகளையோ அணியாமல் எப்பொழுதும் குளித்து சுத்தமான உடைகளையும் நல்ல ஒழுக்கமுள்ள ஆடைகளையும் அணிவார்கள். இவர்கள் வாயில் நெகட்டிவ் பேச்சு வராமல் நம்பிக்கை தரும் பாசிட்டிவ் வார்த்தைகளையே பேசுவார்கள். இது போன்ற மகிழ்ச்சி மன நிறை உடையவர்கள் சார்ந்த குணத்துடனும், குறிப்பாக மிகவும் தாழ்மையுடனும் நடந்து கொள்வார்கள். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கோபம், பொறாமை, எரிச்சல், ஆத்திரம், சண்டை, விரோதம் இப்படிப்பட்ட சுபாவங்களை உடைய மனிதன் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. இது போன்ற கெட்ட சுபாவங்கள் நம்மில் இருந்தால் இவைகளை எல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு இந்த புதிய ஆண்டில் புதிய மனிதனாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக நாம் இருப்போமாக. ஆமேன். God bless you.